இந்த நிகழ்ச்சிக்கு 2 சிறப்பு இருக்கிறது. முதல் சிறப்பு, வரக்கூடிய வழிகளிலெல்லாம் கொடிகளை பார்த்தோம், கொடிகளுடைய அளவை பார்த்தோம். வழக்கமான கொடியை விட அதனுடைய அகலமும் நீளமும் அதிகமாக இருந்தது, பளிச்சுன்னு இருந்தது. ஒரே நல்ல பிரம்மாண்டமான விளக்குகள். வந்த உடனே பார்த்தா பனிக்காலம்னு சொல்லி மேல மேற்கூரை, இப்படி சகல வசதிகளோடு அனைத்திற்கும் மேலாக கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கூட்டம், அதில் பொதுமக்களும் இருக்கிறார்கள் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. இதெல்லாம் பாக்குறப்ப பொதுவாகவே ஒரு பேச்சாளர்கள் யார் வந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும், பரவாயில்ல நல்ல சிறப்பான கூட்டம் போல. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே பகுதியில இதே ஊர்ல ஒரு 70-80 வருடத்துக்கு முன்னால் கழகத்தை வளர்ப்பதற்காக, திராவிடர் கழகத்தை வளர்ப்பதற்காக அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக இங்கே இருந்த முன்னோர்கள் பாடுபட்ட போது, கொடியேற்றியதற்காக, இந்த கருப்பு சிவப்பு கொடியை தாங்கி பிடித்ததற்காக அடிவாங்கி, மிகப்பெரிய அளவுல கம்பத்துல கட்டி வச்செல்லாம் அடிவாங்கி, அதையெல்லாம் மீறிதான் இந்த கருப்பு சிவப்பு கொடி இன்னும் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போட்டு தந்த மேடையில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு, இப்படி வந்து பாக்குற போது ஒரே தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் இளைஞர்கள் எல்லாம் இப்ப இந்த பக்கம் இல்ல, அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, இங்க பத்தியா சேலத்துல நிக்கிறாங்க, கரூர்ல நிக்கிறாங்க, இவர்கிட்ட நிக்கிறாங்கன்றாங்க. அறிவார்ந்த இளைஞர்கள் எல்லோரும் இந்த பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் வந்திருக்கக்கூடிய இளம் தோழர்கள், பிள்ளைகள். அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டா, ஒரு பாப்பா ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும்னு நான் நினைச்சேன். அவங்க அப்பா வந்திருந்தாங்க, அவர் இயக்கத்தை சாராதவராக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன், என்னுடைய புரிதல் சரியாக இருந்தால். ஏன்னா அவர் ஒரு மஃப்டில வந்த மாதிரிதான் வந்திருந்தாரு. மேல வந்து அவர் முதல்ல என்கிட்ட சொன்ன வார்த்தை, உங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு பாப்பாவுக்கு ரொம்ப கோவம், எப்படி அந்த அக்காவை இவங்க அடிக்க போலாம் அப்படின்னு கோவப்பட்டாங்க. கோவப்பட்டுட்டு அந்த பொண்ணு வந்து நல்லா வரைவாங்களாம், என்னுடைய படத்தை வரைந்து வந்து பரிசாக அளித்து சென்றார். அவங்களுக்கு வயசு என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டா 11வது படிக்கிறாங்களா. சும்மா நீங்க எழுந்து நிக்கலாம், உங்களை எல்லாரும் பாக்கட்டும். அவங்க பேரு காவியா. நன்றி, உட்காருங்க. எத்தனாவதுமா படிக்கிறேன்னா 11வது படிக்கிறேன். என்ன குரூப்? பயோமேக்ஸ்ன்றாங்க. இன்னொன்னு அவங்க அப்பா சொன்னாரு, உங்களை மாதிரியே வரணும்ன்றதுக்காக நீங்க அணியக்கூடிய முழு கை சட்டை போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்காங்கன்னாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் அத்தனை சால்வை துண்டு, இந்த சால்வை, இந்த துண்டு, அந்த பாப்பாவோட அன்பு, இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஒருத்தர், மதிவதனி இல்ல, அறிவுலக பேராசான் தந்தை பெரியாரும், திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும் தான் இந்த 2 மகிழ்ச்சியான செய்திக்கும் அடிப்படை. ஏன்னு கேட்டா, மேடை அமைச்சரலாம், மேடையில ஆண்கள் பேசிடலாம், ஆண்கள் பேசுவதற்கே குறிப்பிட்ட சமூக ஆண்கள் பேசுவதற்கு அவ்வளவு சிக்கல் இருந்துச்சு. இப்ப மேடை அமைத்து விடலாம், ஆண்கள் பேசிவிடலாம், பெண்கள் பார்வையாளராக கூட இருக்க முடியாத ஒரு சமூகத்தில் மதிவதனியை தமிழ் சமூகம் கொண்டாடுகிறது என்றால் அதற்கான விதையை போட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், தலைவர் தந்தை பெரியார். அந்த வகையில் நீங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போறீங்க, நீங்கெல்லாம் பேசி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டப்ப, நான் மட்டுமல்ல, எங்களுக்கு பிறகு இந்த கொடியை தாங்கி பிடிக்க நாங்கள் இருக்கிறோம்னு மாவட்ட கழக தலைவருடைய மகள், அருமை சகோதரி இயற்கை, அவங்களும் பயோமேக்ஸ் குரூப் +1 தான். அந்த குழந்தைங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, ஐயா போன்ல பேசுறப்பெல்லாம் உங்க வீடியோ எல்லாம் பாக்குதுமான்னு. எனக்கு இப்ப அவங்க 11வது, 2 வருஷத்துக்கு முன்னாடி 9வது படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஐயா உங்களுக்கு புரியுதான்னு கேட்டா, இல்ல நீங்க பேசுற மாதிரி பேசி வேற காட்டுது அப்படின்னு. இதை விட இந்த இயக்கம் எதை பெற்றுவிட போகிறது என்ற மகிழ்ச்சியை நாங்கள் அடைவதற்கு காரணம் எங்களுடைய தலைவர் ஆசிரியர் மட்டும்தான். இதை மிகைப்படுத்தி சொல்லுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஏன் இதை மிகைப்படுத்தி சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு தலைவர் ஒரு தத்துவத்தை வகுப்பார், அந்த தத்துவத்தை யாரோ ஒருவர் பிரச்சாரம் செய்வார். அந்த தலைவர் மறைந்த பிறகு அந்த பிரச்சாரம் தடைபடும். பிரச்சாரம் தடைபட்ட பிறகு அது மக்கள் கிட்ட போய் சேராது. தத்துவம் மக்கள் கிட்ட போய் சேரலன்னா அந்த தத்துவம் அழிந்து விடும். தத்துவம் அழிந்த பிறகு அந்த தலைவருடைய பெயரும் மறக்கப்படும். இதுதான் தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலக வரலாறு.
ஒரு தத்துவத்தை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு இயக்கமோ தலைமையோ இல்லைன்னா எப்பேற்பட்ட தத்துவமாக இருந்தாலும் அழிந்து போய்விடும். அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே அமைதியை பேசிய, அன்பை பேசிய, நாத்திகத்தை பேசிய, சமத்துவத்தை பேசிய, ஒற்றுமையை பேசிய, இந்துத்துவத்திற்கு எதிரான கருத்தை பேசிய, பார்ப்பனியத்திற்கு எதிரான கருத்தை பேசிய புத்தரை இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய 10வது அவதாரம்ட்டாங்க. காரணம், புத்தருடைய கொள்கையை எடுத்து செல்லுவதற்கு இயக்கம் இல்லை, தலைமை இல்லை. வட இந்தியாவில் பல புரட்சியாளர்கள் தோன்றினார்கள், சமூக நீதியை பேசினார்கள், பெண்ணுரிமையை பேசினார்கள். அவர்கள் பேசியதை அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இயக்கம் இல்லை, தலைமை இல்லை. ஆனால் உலக வரலாற்றில் ஒரு தலைவர் மறைந்து 50 வருடம் ஆயிடுச்சு. உண்மையாக பெரியார் மறைந்து விட்டார். ஏன்னா இன்னைக்கு பல பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரவங்க ஐயா உயிரோட இருக்காருன்னு நினைச்சே கத்திக்கிட்டு இருக்காங்க. சிலையை பார்த்தாலே ஐயோ ஏஞ்சு வந்து அடிச்சுடுவாரோ, அங்க இருக்கக்கூடிய அந்த கைத்தடியோட மடார்னு வந்து மண்டையில போட்டுருவாரோன்ற அளவிற்கு பதறி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வேணும்னா பயப்படாம இருங்க, டெத் சர்டிபிகேட்டை கூட கொடுக்கறோன்ற அளவிற்கு பெரியார் சிலையை உடைப்பேன் என்று சொன்னவர்களுடைய நிலை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது என்பதையும் தமிழ் சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒருத்தர் மறைந்த 50 வருஷம் ஆன பிறகும் இன்றைக்கு பேசுபொருள் அவர்தான். ஒரு கட்சி, ஒரு அமைப்பு தலை தூங்கி நிற்க வேண்டும்னா அவங்க இந்த தலைவர் பேரை சொல்லணும். ஒரு கட்சி, ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வெல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு நடக்கக்கூடிய அரசியல் பெரியார் ஆதரவு வெசஸ் பெரியார் எதிர்ப்பு தான். இது 50 வருஷம் ஆகியும் எப்படி இந்த தலைவர் உயிர்ப்போடு இருக்கிறார் என்று சொன்னால், புத்தரை காவு வாங்கிய கூட்டத்தால் பெரியாரை ஒருபோதும் காவு வாங்க முடியாமல் அவருடைய சொற்களை, எழுத்துக்களை, பேச்சுகளை, சிந்தனைகளை, தத்துவத்தை, கொள்கையை முனையளவு கூட மாறாமல் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய, பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவராக திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர், மானமிகு ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் இருக்கிறார் என்ற செய்தியை பேசுவதற்காகவும், ஐயாவினுடைய 93வது பிறந்த நாள் விழாவை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும், அனைத்திற்கும் மேலாக வர இருக்கக்கூடிய 21ஆம் தேதி உங்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுப்பதற்காக தான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். உங்களுடைய பக்கத்து மாவட்டம் தஞ்சாவூர், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் தான். அந்த தஞ்சாவூரில் வர இருக்கக்கூடிய 21ஆம் தேதி திராவிடர் கழக மகளிர் அணி, மகளிர் பாசறை, இளைஞரணி, மாணவரணி என்று கருஞ்சட்டை கடலாக மாற இருக்கிறது. அதில் கொள்கையை மட்டுமே பேசி வளர்ந்த, ஒருபோதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காவி கூட்டத்திற்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய திருநாகேஸ்வரம் பகுதியிலிருந்து நீங்கள் அனைவரும் அந்த மாநாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்ற அழைப்பை விடுப்பதற்கான கூட்டம் இது. நான் நேரடியாக செய்திக்கு வருகிறேன். ஒரு கூட்டம், ஒரு மேடை. இதுல 1 மணி நேரம் எனக்கு பேச செய்தி இருக்கு, 2 மணி நேரம் பேச செய்தி இருக்கு, இரவு முழுவதும் கூட்டம் நடத்த பெர்மிஷன் இருந்தா பேசுவதற்கு எனக்கு செய்தி இருக்கு. எனக்கு முன்னாடி பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா தாமரை செல்வன் அவர்கள், அவங்க பேசினப்ப எல்லாருமே கேட்டிருப்பீங்க, ஒரு சொல், ஒரு இடத்தில் கூட அநாகரிகமா அவங்க பேசல, ஒருமையில பேசல. என்ன பேசினாருன்னா சாதனைகளையா பட்டியலிடுறார். ஒரு பேரூராட்சியில் என்ன செய்திருக்கிறோம், பேரூராட்சிக்கு இவ்வளவு செஞ்சதில்ல, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோன்னு பேசக்கூடிய முதலமைச்சர் இருப்பதால் இவர்களால் இவ்வளவு துணிச்சலோடு பேச முடிகிறது. இப்ப நாங்க பேசுறதும் அதுதான். ஆனா அப்படியே நேர் எதிரா பாருங்க, சித்தாந்தம் இல்லாத, கொள்கை இல்லாத, எதுவுமே இல்லாமல் நிற்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நான் பிஜேபின்னு சொல்லல. பிஜேபிக்கு கொள்கை இருக்கிறது, பிஜேபிக்கு சித்தாந்தம் இருக்கிறது. பிஜேபி என்ற அந்த பாசிச கட்சியினுடைய கொள்கைக்கு பெயர் ஆர்எஸ்எஸ், அதனுடைய சித்தாந்தத்திற்கு பெயர் ஆர்எஸ்எஸ், அதை வழிநடத்தக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ். அதுல நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கு பெயர் வலதுசாரி சித்தாந்தம். இப்ப திராவிடர் கழகத்தினுடைய சித்தாந்தம் அப்படின்றது ஜாதி மறுப்பு, ஜாதி ஒழிப்பு, மத மறுப்பு, பெண்ணுரிமை, கடவுள் மறுப்பு, சொல்லிக்கிட்டே போலாம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பறைசாற்றுகிறார்கள் மாநில உரிமை, மாநில சுயாட்சி, சுயமரியாதை, சமூக நீதி. பிஜேபி சொல்றாங்க மதவாதம் பண்ணணும், ஜாதிய வளர்க்கணும், கடவுள் பேரை சொல்லி கலவரம் பண்ணணும்ன்றது பிஜேபியுடைய கொள்கை.
இப்படி அதிமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? அடக வைத்ததை தவிர எங்களுக்கு இதெல்லாம் கொள்கை அப்படின்னு சொல்ல முடியாதவர்கள் எதிரணியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, கொள்கையற்ற அதிமுகவை மதவாத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற கொள்கை கொண்ட பிஜேபி வழி நடத்துகிறது என்றால் அதிமுகவும் அந்த நிலைக்கு சென்று விட்டது என்ற அர்த்தம். அதை புரிந்து கொண்டு எதிர்த்து நிற்கக்கூடிய தமிழ்நாட்டின் சில மாவட்டங்களில் இந்த திருநாகேஸ்வரம் பகுதி முன்வரிசையில் நிற்கிறது. அதனால் உங்களுடைய மண் சிறப்பு பெற்ற மண்ணாக இருக்கிறது. இந்த மண்ணுக்கு அந்த தன்மை இருக்கிறது. என்ன தன்மைன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேடையை அமைத்து அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஐயா மொட்டையன், ஐயா முருகேசன் அவர்களுடைய தலைமையில் அவர்கள் பெயர் தாங்கிய அரங்கம் இது. உங்க 2 பேரும் யாரு? இந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவங்களா? இல்ல வார்டு கவுன்சிலராவது இருந்தவங்களா? இல்லையே. அவங்க என்ன கலெக்டர் உத்தியோகம் பார்த்தாங்களா? பெரிய பணக்காரர்களா? ஆக பெரும் பணக்காரர்களா? ஒண்ணும் கிடையாது. வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு மான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல. நீங்க இந்த நாற்காலியில உட்கார்றப்ப யாராவது நீ என்ன ஜாதின்னு கேட்டுட்டு சேர் கொடுத்தாங்களா? பொண்ணுங்க சொல்லுங்க, கேட்டாங்களாப்பா? உங்ககிட்ட கேட்டாங்களா தோழர்? குழந்தைங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லுது. இந்த ஜாதிக்காரவங்க தான் இந்த தெருவுல வரணும்னு யாராவது உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியுமா? இன்னைக்கு மதிவதனி பேசுகிறேன், என் அங்க அடையாளத்தை வைத்து நான் என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க முடியுமா? உங்க ஊருக்குள்ள பக்கத்து வீட்டுல யாரு, எதிர்த்த வீட்டுல யாருன்னு கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. ஆனால் தமிழ் சமூகத்தில் யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருவரை பார்க்கிற போது அவங்க பேரை வச்சு ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப மதிவதனி எந்த ஊருன்னு கேட்பீங்க, ஊர் பேரை சொன்ன உடனே அந்த ஊர்ல எந்த ஊருன்னு கேட்பீங்க. அந்த ஊர் பேரை சொன்ன உடனே மேலையா கீழையான்னு பல ஊர்களில் கேட்பார்கள். எப்படியாவது ஜாதியை கண்டுபிடிச்சிடணும்னு அலையக்கூடிய மனிதர்கள் இன்னும் இருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, 100% ஜாதியை ஒழிச்சிட்டோன்னு பொய் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் வட இந்தியாவுக்கு நீங்க போனீங்கன்னா, தமிழ்நாட்டை தாண்டி போயிட்டீங்கன்னாவே, ஏன் கேரளா உட்பட ஒருத்தருடைய பெயரை கேட்டா அந்த பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கும். நாயர் இருக்கும், சர்மா இருக்கும், எல்லா பேருக்கு பின்னாடியும் ஒரு ஜாதி பெயர் இருக்கும். அதை வச்சு அவர் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்நாட்டுல சட்டம் இருக்கா பேருக்கு பின்னாடி ஜாதி போடக்கூடாதுன்னு? கற்றறிந்த இளைஞர்கள் இருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டுல சட்டம் இருக்காப்பா? சட்டம் இல்லைல்ல, அப்ப என் பேர் பின்னாடி போட மாட்டோம். யாராவது சட்டம் போட்டு ஜீவோ போட்டு வீடு வீடா திருநாகேஸ்வரத்துல கொடுத்துட்டு போனாங்களா? கும்பகோணத்துல கொடுத்துட்டு போனாங்களா? சட்டம் போடல, ஜீவோ போடல. ஆனால் தமிழ்நாட்டில் பெயருக்கு பின்னால் ஜாதியை சேர்த்தால் அவமானம் என்ற உணர்ச்சியை ஏற்படுத்திய தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய பெரும்படையில் நின்று தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜாதிய இழிவை ஒழித்த தலைவருடைய படை வரிசையில் இந்த மண்ணிலிருந்துதான் ஐயா மொட்டையன் அவர்கள் 93 வயதில் மறைந்திருக்கிறார். நகர திராவிடர் கழக தலைவராக இருந்திருக்கிறார். அதெல்லாம் அவருடைய சிறப்பு அல்ல. அவருடைய சிறப்பு என்பது மனிதனுடைய பெயருக்கு பின்னால் மட்டுமல்ல, மனிதனை மனிதனாக மதிக்காத, இதே மண்ணில் நாய்க்கும் மாட்டுக்கும் இருக்கக்கூடிய உரிமை சக மனிதனுக்கு இல்லைன்னா அதற்கு காரணம் ஜாதி என்றால், அந்த ஜாதியை சொல்லுவது சட்டம் என்றால் அந்த சட்டத்தையும் எரிப்பேன் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியாருடைய படை வரிசையில் நின்று சட்டத்தை எரித்து சிறைக்கு சென்ற ஐயா மொட்டையன் அவர்களுடைய பெயரில் இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது. நான் இப்ப ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன், கொஞ்சம் நுணுக்கமா சொன்னா உங்களுக்கு புரியும். ஜெயிலுக்கு போறாங்கன்னா அவங்க யாரா இருப்பாங்க? திருடிட்டு போயிருப்பாங்க, கொள்ளை அடிச்சுட்டு போயிருப்பாங்க, ஏதாவது வன்கொடுமை செஞ்சுட்டு போயிருப்பாங்க, வன்புணர்வு செஞ்சுட்டு போயிருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஜெயில இருக்கவங்களை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும்னா, ஐயோ கெட்டவங்க, கிரைம் அப்படின்னு தோணும். ஆனா உலக வரலாற்றில், இந்தியா இல்லைங்க உலக வரலாற்றில் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நான் பிற்படுத்தப்பட்ட இல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகம் சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வசந்த ஜாதியில பிறந்திருப்பேன்னு வச்சுப்போம். பெரியாரை இந்த சமூகம் உயர்ந்த ஜாதின்னு தான் நம்புச்சு. நாயக்கர் சமூகம் பெரிய ஜாதின்னு தான் சொல்லுச்சு. ஆனா நான் பெரிய ஜாதின்னு என்னைய சொல்லலாம், என்னைய நீ மதிக்கலாம், என் கூட இருக்க என் சகோதரனை நீ மதிக்கலனா இந்த ஜாதியை ஒழிப்பேன் என்ற சிந்தனை பெரியாரை தவிர யாருக்கு வந்தது? நீ கேக்குறாங்கல்ல, பெரியார் என்ன செஞ்சு கிழிச்சாருன்னு. ஆண்டாண்டு காலமாக ஒழிக்க முடியாது என்று நினைத்த ஜாதியை
அசைத்து பார்த்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான். அவர் கூட இருந்தவங்க எல்லாம், ஜெயிலுக்கு போனவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல. அவரோடு சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் இந்த சமூகம் யாரையெல்லாம் உயர்ந்தவர்கள் அங்கீகரித்ததோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்களையும். அருமை தோழர்களே, ஐயா கூட போனவங்க எல்லாம் அவங்களுக்கு இழிவுன்னு ஜெயிலுக்கு போல, என் பக்கத்துல இருக்கவனை இழிவுபடுத்துற, என்ன கூட இருக்கவனை இழிவுபடுத்துற, என் பக்கத்து தெருவுல இருக்கவனை இழிவுபடுத்துறன்னு சக மனிதனின் ஜாதிய இழிவை நீக்குவதற்காக சிறை கைதியாக மாறியவர்கள். அவங்க குடும்பத்துல இருந்து அவர்களுடைய வாரிசுகளாக உருவானவர்கள் தான் நாங்கள். அடுத்ததாக ஐயா முருகேசன் அவர்கள் ஒன்றிய திராவிடர் கழக செயலாளராக இருந்து மறைந்தவர். எனக்கு உண்மையாவே என்ன நெகிழ்ச்சியா இருந்ததுன்னு கேட்டா, அவர் திராவிடர் கழகத்தில் இருந்தார் என்பது ஒரு பெருமை, மிகப்பெரிய உணர்வாளராக இருந்தார் என்பது ஒரு பெருமை, சுயமரியாதையோடு தான் இறுதி மூச்சு வரை வாழ்ந்தார் என்பது ஒரு பெருமை. அது அனைத்தையும் விட மிகப்பெரிய பெருமை என்னன்னு கேட்டா, இங்கு வந்திருக்கக்கூடிய அவருடைய வாழ்வினையர் அம்மா ஈவிஆர்எம் அறிவுமணி அவர்களுடைய இணையராக அவர் இருந்திருக்கிறார். என்னங்க இவங்களுக்கு அவர் கணவரா இருந்தாருன்னு பெருமையான்னு கேட்டா, எல்லாருக்கும் ஒரு இனிஷியல் இருக்கு. இப்ப என் பேருக்கு முன்னாடி சேமே, பல நேரத்துல தப்பா போடுவாங்க, பல நேரத்துல சரியா போடுவாங்க. இனிஷியல் இருக்கு. அப்பா அம்மா பெயரை இணைத்து எனக்கு இனிஷியல். உங்களுக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு அப்பா பேர் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்குமே அம்மா பேரை சேர்த்து போடணும்ன்ற சிந்தனை வளரல. ஏன் அப்பா தான் பிள்ளைய பெக்கிறாரா, அம்மா தானே பெக்கிறாங்க, எதுக்கு அம்மா பேரை போட மாட்டேன்னு கேட்ட இயக்கமும் திராவிடர் கழகம் தான், தந்தை பெரியார் தான். 10 மாசம் சுமந்து பெத்தா இனிஷியல்ல கூட நீ போட மாட்டியா அப்படின்னு கேட்ட இயக்கம் இது. இப்ப எனக்கு ஒரு இனிஷியல் இருக்கும், உங்க எல்லாருக்கும் இருக்கும். அது என்ன ஈவிஆர்எம்? என்ன ஈவிஆர்எம்னு கேட்டீங்கன்னா, பெரியார் கடவுள் இல்லன்ட்டாரு, ஐயோ சாமி இல்லன்றாருங்க, அந்த எப்படிங்க ஏத்துக்கிறதுன்னு இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் கடுப்பு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்ல விரும்ப மாட்டோம், ஆதாரத்தோட தான் பேசுவோம். ஐயா கணேசன் அவர்கள் வீட்டுல இருந்தப்ப இங்க அவங்களுடைய மருமகள், அவங்களுடைய வாழ்வினையர் அம்மாலாம் வந்திருக்காங்க. 2 அம்மாமார்கள் வந்தாங்க. வந்துட்டு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பாத்துருவேன், அவங்க ஒரு 4-5 ஸ்பீச் எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் பாத்துருக்கோன்ட்டு. சரிங்கம்மான்ட்டு எனக்கு வியப்பா தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நெத்தியில வந்து கேப்பே இல்ல, சகலமும் இருக்கு. இவங்க எதை பார்த்து நம்ம கிட்ட பிடிக்குதுன்னு தெரியுதுலே அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். அடுத்த அந்த அம்மா சொன்னாங்க, எத்தனை மணிக்கு பேசுவீங்கன்னு கேட்டாங்க. 8 மணி ஆகும். ஏன்னு கேட்டா, இல்ல கோவிலுக்கு போனோம் அப்படின்னாங்க. போயிட்டு வாங்கம்மா, தாராளமா போயிட்டு வாங்க, இதுல என்னமா இருக்கு அப்படின்னு. அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க. சிவன் ராத்திரிக்கு தானே போறீங்கன்னு நானு. ஆமான்னாங்க. போயிட்டு வாங்கம்மான்னு. அதுக்கு அவங்க சொன்ன பதில், 8 மணிக்கு தானே பேசுவீங்க, அதுக்குள்ள கோவிலுக்கு போயிட்டு கூட்டத்துக்கு வந்துடுறேன்னாங்க. இது புரியாது. ஏன் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல? கேரளா வரைக்கும் வந்துட்டோம். தமிழ்நாடு பார்டர்ல கால் வைக்கலாம்னு நினைச்சா டமார்னு ஒரு அடியோடு ஒருத்தர் பெரிய சிலையாக பெரியார் நிற்கிறாருன்னு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இந்த சிஸ்டம் புரியாது. சாமி நம்பிக்கை இருக்கவங்க இன்னொருத்த அம்மா வராங்க, அவங்க இங்க உட்கார்ந்து இருக்காங்க. வந்து என் கையில 500 ரூபாய் கொடுத்துட்டு, நான் அசந்து போயிட்டேன், இந்தாங்கம்மா நீ வச்சிருன்னு சொன்னா கூட சரி, என் மேல இருக்க பாசம்னு வச்சுக்கலாம். என்ன தெரியுமா சொன்னாங்க? கழக வளர்ச்சி நிதியா வச்சுக்கோங்க. நாங்க இந்த கழகத்தை வளர்த்து அவங்க என்ன பண்ண போறாங்க? சாமி இல்லைன்னு மதியோதனி ஊர் ஊரா பேசுறதா வளர்ச்சி நிதி? இல்ல. எதுக்கு அந்த வளர்ச்சி நிதினா, பெத்த அப்பா எங்களை பத்தி கண்டுக்கல, பொம்பளை பிள்ளைங்களை பெத்த அப்பா கண்டுக்கல. இது ஆம்பளை பையன் இருந்தான்னா அவன் அப்படியே பூஸ்டிக்கா வளர்க்கறது. பொம்பளை பிள்ளை அது ஒரு தண்டம், எவனுக்காவது கட்டி தானே கொடுக்க போறோம்னு சொந்த அப்பா நினைச்சப்ப, யார் தடுத்தாலும் சரி, நீ ஒரு டிகிரியாவது முடிக்காம கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்ன எங்கள் தந்தை தந்தை பெரியார், அத போய் ஊர் உலகம் எல்லாம் பேசுங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த இயக்கத்தில் இருந்து வந்த பெரியார் கடவுள் மறுப்பை மட்டும் பேசலங்க. கடவுள் மறுப்பாளர்ன்றோம், மனிதநேயர். உலகத்தில் மனிதநேயத்துக்கு ஒரு உருவம் இருக்கும் என்றால் அதை நீங்கள் பெரியாரை வைத்து சொல்லலாம். எப்படின்னா, அந்த மனிதர் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இல்லம். அன்னை மணியம்மையார் பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழி நடத்தியவர். உலக வரலாற்றில் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாத்திக இயக்கத்தின் முதல் பெண் தலைவராக இருந்தவர் அன்னை மணியம்மையார். அவங்க நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்களாம், காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்ல வாசல்ல ஒரு குழந்தை கிடக்குமா. திடீர்னு பார்த்தா போயிட்டு இருப்பாங்களாம், ஏதோ குப்பை தொட்டியில இருந்து குழந்தை சத்தம் கேட்குமா. அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது.
யாரை பற்றியும் தெரியாது. இங்க போனா பிள்ளைய விட்டுறலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்களாம். காலையில் எழுந்து அது 3 மாச குழந்தையா இருக்கும், 4 மாச குழந்தையாக இருக்கும், அதெல்லாம் பற்றி கவலை இல்லாமல் தூக்கி வளர்த்து அந்த குழந்தைகளை படிக்க வைத்து ஆளாக்கி அந்த குழந்தைகளுக்கு திருமணமும் செய்து வைத்து அவர்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக வளர்த்த தலைவர் தந்தை பெரியாரும் அன்னை மணியம்மையாரும். குழந்தை இருக்கு, வளர்த்துடுறோம், ஸ்கூலுக்கு போகும்ல, ஸ்கூலுக்கு போறப்ப இவங்க தான் படிக்க வச்சாலும் கூட இனிஷியல் என்னன்னு கேட்பாங்கல்ல. இனிஷியல் என்னன்னு கேட்கிறப்ப இந்த குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு அடையாளம் தேவை என்று இனிஷியல் தானே வேணும். நான் தான் அப்பா ஈவிஆர், அவங்க தான் அம்மா மணியம்மையார் எம் ஈவிஆர்எம் என்று அவர்களுக்கெல்லாம் முன்னெழுத்தை முன் ஒட்டை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் ஈவிஆர்எம் என்ற இனிஷியலோடு இருக்கிறார்கள். அப்படி அந்த அரவணைப்பில் வளர்ந்து இன்றைக்கும் இந்த கொள்கையோடு துணிந்து நிற்கக்கூடிய அம்மா அறிவுமணி அவர்களுக்கு தான் அந்த பெருமை சேரும். அதற்கு அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள். சாதாரணமாங்க கோடி கோடியா காசு வச்சிருக்க சங்கராச்சாரியார் எத்தனை குழந்தைகளை எடுத்து வளர்த்தாருன்னு நம்ம கிட்ட டேட்டா இருக்கா? கோடி கோடியா பணம் சம்பாதிச்சிருக்கக்கூடிய சாமியார்கள் எத்தனை பெண் குழந்தைகளுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்கள்? வாழ்க்கையை கெடுத்ததற்கான வரலாறு நம்ம கிட்ட இருக்கு, ஒண்ணுமில்லாமல் ஆக்கினதுக்கு வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். கடவுள் நம்பிக்கை வேறு, இந்து வேறு, இந்துத்துவா வேறு.